இந்த பார், உன் பொண்ணுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்துன்னா இப்பயே அடிக்க சொல்லு. ஏய், திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? அதான் என் பொண்ணு இல்லன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்னையா? ஏய், எது கத்திட்டு இருக்க? கத்தனா சரியா போயிடுமா? என் பையன் கல்யாணம் இன்னும் போயிருக்கு, அதுக்கு உன் பொண்ணு தான் காரணம். இந்த பாரு, நீ என் பொண்ணுதான் காரணம்னு சொன்ன. கூப்பிட்டு வச்சு எல்லாரும் முன்னாடியும் விசாரிச்சுட்டேன். அவ இல்லன்னு ஒத்த வார்த்தையில சொல்லிட்டா. உன் பையன் கல்யாணம் நின்னதுக்கு காரணம் அந்த அகிலாண்டேஸ்வரி. அவ வீட்டு முன்னாடி போய் கத்தியா? அதுக்கு முன்னால எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உன் பொண்ணுக்கு என் பையன் மேல இஷ்டம் இல்லைன்னு சொன்னால அத நான் இப்ப ஒத்துக்கிறேன். இஷ்டமே இல்லாத உன் பொண்ணு எதுக்காக லாட்ஜ்ல என் பையன் கூட ரூம் போட்டு தங்கணும்? வாங்கன்னு சொல்றல, அவ்வளவுதான் மரியாதை. எதுக்கு இப்ப எல்லாரும் ஆவேசப்படுறீங்க? என்னையா மனுஷன் நீ? உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா இல்லையா? உன் பொண்ணை பத்தி வேற யாராச்சும் இப்படி சொன்னா உன் மனசு பதபதைக்காது? ஏ, எனக்கு தான் பொண்ணே இல்லையே. அவளத்தான் இப்பயே தலைமுடிட்டேனே. எல்லாம் பேசுனேன்னா உன் நாக்கு அழுகி போயிடுமியா? யோ, அந்தால வரம் மீறி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் கொஞ்சிக்கிட்டு இருக்க. ஆம்பளையா லட்சணமா நான் அற விட மாட்டேன். ஏமா இவ்வளவு பேசுறியே? உன் பொண்ணுகிட்ட உண்மையா இல்லையான்னு கேட்கறதுக்கு தைரியம் இல்ல, துப்பு இல்ல? வேண்டாம் சரவணா, எனக்கு உங்களை விட தைரியம் ஜாஸ்தி. ஒரே செகண்ட்ல எல்லாரும் சட்டையும் பிடிச்சி அடிச்சு தூக்கி போட்டு போக முடியும். இருந்தாலும் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அதுக்காக என் தங்கச்சி பத்தி தப்பா பேசுவியா? ஏ, நீ என்ன லூசா? நான் எங்கடா தப்பா பேசினேன்? தப்பு பண்ணது ஓம் பொண்டாட்டி. தைரியமான ஆளா இருந்தா அவகிட்ட போய் கேளு. உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், என் பையனும் உன் பொண்ணு ரூம் போட்டு தங்கினதா இவ எல்லாரும் இடியும் சொல்லிட்டு இருக்கா. நாளைக்கே ஊர் புறம் சொல்லி என் பையனுக்கு உன் பொண்ணை கட்டி வச்சலான்னு கனவுலையும் நினைச்சிடாத. வேணா ஒண்ணு பண்ணுங்க, உங்க பொண்ணை கூப்பிட்டு இப்பயே ஆஸ்பத்திரிக்கு வாங்க. அங்க செக் பண்ணி என் பையனால உன் பொண்ணு கெட்டு போடலன்னு சர்டிபிகேட் வாங்கிடலாம். அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. சட்டை பிடிக்கிறது என்ன உங்க குடும்ப வியாதியா? ஏயா, முதல்ல என் பொண்ணை பத்தி எதுவும் சொல்லாதீங்க, அது இதுன்னு சொன்னீங்க. உங்க வீட்டுல இருக்க ஒருத்தர் தான் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னேன். அது உண்மையாச்சா இல்லையா? அதே மாதிரி தான் என் பையனும் உங்க பொண்ணும் ரூம் போட்டு தங்கணும்னு தான் சொல்லியிருக்கா. ஆமாவா இல்லையான்னு கேளுங்க. அப்படி சொன்னதுனாலதான் என் பையனுடைய கல்யாணமே நின்று போச்சு. அதுக்கு தான் நான் இங்க வந்து கத்திட்டு இருக்கேன். பாதிக்கப்பட்ட நானே அமைதியா நின்று பேசிட்டு இருக்கேன், நீங்க திமிர எடுத்து குதிச்சிட்டு இருக்கீங்க. என்ன? அதனாலதான் உங்க பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டேன். உங்க பொண்ணு என் பையனால கெட்டு போகலன்னு சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டா உன் பொண்ணால என் பையன் வாழ்க்கை கெட்டு போகாதுல்ல? இப்பவும் சொல்றேன், உங்க பொண்ணு கெட்டு போனவனு நான் சொல்லல, இந்த நிக்கிறாளே அவதான் சொன்னாலா இல்லையான்னு கேளுங்க. ஏன் மரம் மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நான் எதுக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போய் சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்லி. உங்க வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு என் பையனை பத்தி உன் பொண்ணை பத்தி தப்பா சொன்னா என்ன சொல்லி இருக்கா? சொல்லி என் பையன் கல்யாணத்தை நிறுத்திருக்கா. இவ்வளவு நேரம் எங்கிட்ட டாம் டும்னு குச்சிங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் தைரியம் இருந்தா, திராணி இருந்தா அந்த கோபத்தெல்லாம் இவன் மேல காட்டுங்க. கடைசியா எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இவளால என் பையனுடைய வாழ்க்கையே நாசமாயிடுச்சு.
இதை நான் சும்மா விட மாட்டேன். எந்த எரிச்சுக்கு வேணாலும் போவேன். சிவசாமியை பத்தி தெரியும்ல. வாங்க எல்லாரும். நீங்களா யாரு? பக்கத்து வீட்டுக்காரவங்களா? எப்படி இந்த வீட்டு பக்கத்துல குடியிருக்கீங்க? இது மானகட்ட குடும்பம், கேவலமான குடும்பம். அடே மகேஸ்வரி, வெளியே வா. உன் யோக்கியதை பாக்குறதுக்கு பக்கத்து வீடே கூடி நிக்குது. வந்து பாரு. ஐயோ, ஏங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனை கேஸ் வந்திருக்கும் பாத்திருக்கீங்கல்ல? என்ன சொல்லுவாங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணை கெடுத்துட்டான்னு தானே கேஸ் வரும். ஆனா முதல் தடவையா இந்த வீட்டு பொண்ணு என் பையனை கெடுத்துட்டான்னு இந்த வீட்டு மருமகளே சொல்றான். அப்பா எப்படிப்பட்ட கேவலப்பட்ட குடும்பமா இருக்கும். கேக்குறதுக்கே புதுசா இருக்குல்ல? வேடிக்கை பாக்குற உங்களுக்கே புதுசா இருக்குன்னா பாதிக்கப்பட்டது என் பையன். ஏங்க உங்க வீட்டுல பையன் ஏதாவது இருக்கானா? பத்திரமா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீட்டு பொண்ணை பழக விட்டு உங்களை கேவலப்படுத்திடுவாங்க. உங்க பையன் வாழ்க்கையே போயிடும். சூதானமா இருந்துக்குங்க. இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமா சேர்ந்து என் பையன் கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. ஏங்க ஒரு பையன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன சொல்லணும்? அந்த பையன் சரியில்லை, அவன் நடவடிக்கை சரியில்லை, அவன் குடிகாரன், கண்ட இடத்துக்கெல்லாம் போறவன், அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆனா இந்த வீட்டுல என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த வீட்டு பொண்ண என் பையன் கூட சேர்த்து ரூம் போட்டு தங்க வச்சதா சொல்லி நிறுத்திட்டாங்கய்யா. அப்ப எவ்வளவு கேவலமான குடும்பம் நினைச்சு பாருங்க. அடியே, என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கல்ல. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, உருப்படவே மாட்டீங்க, நாசமா போயிருவீங்க. நான் வயிறு சொல்றேன். ஐயோ, இந்த குடும்பத்தில் இருக்க யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க, நாசமா போயிருவீங்க. இது கண்டிப்பா நடக்கும். ஏய் வண்டியரா வாடா. எடு வண்டிய. ஏய் ஓட்டேன்னா வா வா. ஏறு ஏறா வண்டி. என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க போங்க.